நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. இந்தாங்க தேவராஜ். அட என்ன தேவராஜ், ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்களா திலீபன்? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? ஹலோ, ஏன் சீரியஸ் ஆவறீங்க? எனக்கு என்னமோ நீங்க பார்த்தது மேகலாதானு கூட டவுட்டா இருக்கு. என்ன சார் இது? நாங்க இன்ஃபார்ம் பண்ணி நீங்க வந்ததே லேட்டு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஏன்னா போன தடவை ஏதோ டாக்டர் ஏதோ சொன்னாருன்னு சொல்லி என்ன வர வச்சீங்க. வந்து பார்த்ததுல எதுவும் நடக்காம போயிடுச்சு. இப்பவும் அந்த மாதிரி வந்து நீங்க வேற யாராவது பார்த்து என்ன சார்? நாங்க வேற யாரையோ மேகலாம் தப்பா நினைச்சு துரத்துனோம்னா அந்த வேற யாரோ எங்களை பார்த்து பயந்து ஓடணுமா? ஆமா. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நான் என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப கூட என்னோட முக்கியமான ஆபீஸ் ஒர்க்ல விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சும்மா சும்மா இது விஷயமா மெட்ராஸ்க்கும் மலேசியாவுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ மேகலா மூலியமா கிடைக்கிற பணத்துல இருந்து ஷேர் மட்டும் வேண்டாமா? நைஸ் क्वेश्चन. பணம் அது வேணும் தான், இல்லைன்னு சொல்லியே. அதுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்றது? இங்க பாருங்க சார், எங்க பெரியப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. எப்ப வேணா எது வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள மேகலாவை கண்டுபிடிச்சு ஆகணும். இல்லன்னா நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆயிடும். நான் ஒரு விஷயம் பிராங்கா சொல்லிட்டா, இந்த விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அட என்ன சார் நீங்க எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மேகலா சென்னையில் இருக்கிறதா நமக்கு கிடைச்ச தகவல். அடுத்து நாங்களே அவங்கள நேர்ல பார்த்தது. இது ரெண்டுமே மேகலா சென்னையில தான் இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்மா சொல்லுது. சோ இந்த தடவை நாம நிச்சயமா மேகலாவை கண்டுபிடிச்சு பெரியவர் முன்னால கொண்டு போய் நிறுத்துவோம். ஓகே ஓகே, எனக்கு மட்டும் என்ன இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு ஆசையா என்ன? ஆனா திலீபன், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மேகலாவோட ஹஸ்பண்டுங்கிற முறையில நீங்க வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம போட்டோஸ், மேரேஜ் சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுத்தாதான் போலீஸ் கேஸை மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் உங்களை நான் இங்க வர வச்சிருக்கேன். பேசாம நான் சொல்றத கேளு. என்ன வாயை மூடிக்கிட்டு சொல்ற வேலையை செய்யுன்றீங்களா? என்ன திலீபன் இப்படி எல்லாத்துக்கும் குதர்க்கமா பேசுற? நான் என்ன செய்ய முடியும்? சலிப்பு தாங்க, நிஜமா சொல்றேன். மேகலா லைஃப்ல வராம இருந்துக்கலாமான்னு தோணுது. இங்க பாருங்க, எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லாம சும்மா மேகலாவை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன். என் மகளுக்கும் பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க. மேகலா மூலியமா நமக்கு கிடைக்க போற பணத்தை பத்தி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு எனக்கு ஒரு லைஃப், என் பொண்ணுக்கு ஒரு லைஃப் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். இந்த மேகலா விஷயத்துல மெல்லவும் முடியாம மிழகவும் முடியாம கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க பாப்பேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பலா போட்டு என் வழிக்கு நான் பாட்டு போயிடுவேன். அதுக்கு அவசியமே இருக்காது சார். ஏன்னா இந்த தடவை நாம நிச்சயமா மேகலாவை கண்டுபிடிக்கத்தான் போறோம். ப்ளீஸ் சார், போய் ரெடி ஆகுங்க. நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ப்ளீஸ் திலீபன், ப்ளீஸ். அதான் சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு போங்க. கரகண்டா திடீர்னு புத்த மதி பேச ஆரம்பிச்சிட்டான். பணத்து மேல இவனுக்கு ஆசையே இல்லையா? ஏன் இல்லாம? அது இருக்கிறனால தானே எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்போ மேகலா கிடைச்சிட்டா கூட எனக்கு தரதா சொன்ன ஷேரை கொடுத்துருங்க. கையோட வாடி போயிட்டே இருக்கேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த மித்ரா ஏதோ வேலை செய்யறேன்னு வீட்டுக்குள்ள வந்தா, கடைசியில வீட்டுல இருக்க எல்லாரும் டாமினேட் பண்றா. படிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய நான் வளர்ந்துருக்கேன். எனக்கே அவ அப்பப்ப அட்வைஸ் பண்ணா பாத்துக்கேன். உனக்கு அது பரவாயில்லண்ணே, அட்வைஸ் பண்ணா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் யார் நாளைக்கு இருக்குனா? எல்லாம் நம்ம அத்தை கொடுக்குற இடம், வேற ஒண்ணும் இல்ல. அத்தை இடம் கொடுத்தாங்கன்னா இந்த மித்ராக்கு மூளை எங்க போச்சு? நாம இந்த வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்திருக்கோம், நம்ம ஓவரா சீன் போடக்கூடாது அப்படின்னு அறிவு வேண்டாம்? அண்ணா, அந்த மித்ராவை நம்ம கண்டிப்பா வீட்டு விட்டு அனுப்பணும். கண்டிப்பா அனுப்பிதான் ஆகணும்.
அண்ணா இந்த பெருசுங்க திடீர்னு சொதப்புனால சொதப்புவாங்க. பாவம் வயசு பொண்ணு தனியா எங்க போய் தங்குவா? அப்படி இப்படின்னு யாராவது பேசினாங்க, அதுக்கு நம்ம அலோ பண்ணவே கூடாது. கீர்த்தனா, உன்னை விட நான் அவன் மேல கடுப்பா இருக்கேன். அவளை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். இந்தாப்பா சாப்பிட்டு. அக்கா, அந்த மித்ரா பொண்ணு பேசுறத கேட்டியா? ம் ஒவ்வொன்றையும் பாயிண்டா எடுத்து பேசுறா. பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலே பெத்தவங்க தான். நீங்களும் உங்க சம்சாரமும் ஒத்துமையா இருந்திருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இப்படி நடந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. மித்ரா சொன்னது உண்மைதானக்கா? பிள்ளைங்களுக்காகவாவது நானும் திலகாவும் ஒத்துமையா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. மித்ரா பேசுனதுலயும் நியாயம் இருக்குன்னு தாக்கா எனக்கும் படுது. அந்த பொண்ணு எவ்வளவு அக்கறையா பேசுச்சு. அது பேசுனதும் கரெக்ட் தானே? என்ன கரெக்டா பேசுனா? அவளுக்கு என்ன தெரியும்? நீ இந்த திலகாவை கட்டிட்டு படுற பாடு, உன் நிம்மதி போய் சந்தோஷம் போய் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்க, எத்தனை நாள் சாப்பிடாம பட்டினி கிடந்திருக்க. நம்ம வீட்டுல நடந்த அசிங்கம், அதெல்லாம் நீ பட்ட வேதனை, இது எல்லாத்தையும் பக்கத்திலே இருந்து பார்த்தவனா? இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு எப்படி நீ சிரிச்சு சந்தோஷமா உன் பொண்டாட்டி கூட இருக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எங்க இருந்தோ வந்தவ, அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டு உள் விவகாரம் எல்லாம் ஏதோ 4-5 புஸ்தகத்தை படிச்சுட்டு உபதேசம் பண்றா. அது நீ பெருசா பேசுற? நீ அப்பாவிப்பா. இத பார் கலையரசு, எனக்கு என்னமோ இந்த மித்ராவுக்கு நாம ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோன்னு தான் தோணுது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? உன் அனுபவம் என்ன, அவ அனுபவம் என்ன? அவ வந்து உனக்கு அட்வைஸ் பண்றதா? இந்த தோரணையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இதுக்குதான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்கிறது. பேசுற விதமெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பேசாம அவளை அனிதா வீட்லயே இருக்க சொல்லிடு. நமக்கு வேணும்னா அப்பப்ப வந்து ஒத்தாசை பண்ணட்டும். புரியுதா? சரிக்கா, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். எனக்கு என்னமோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவ்வளவு பேர் இருக்கும், அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்கன்னு இருந்த அந்த பிள்ளை வீட்டை விட்டு அனாதைய வெளியே அனுப்பும். என்னப்பா பண்றது? இத்தனை வருஷம் அவ அப்படித்தானே இருந்தா. அதான் அவ தலையெழுத்து போல இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? வேற எப்படிமா சொல்றது? இத்தனை வருஷம் கழிச்சு கூட சேர்ந்திருக்கிற மாதிரி சூழ்நிலை கடவுள் கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன். நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் அவளை வெளியே கிளம்புன்னு நம்ம வாயிலே சொல்ல வச்சுட்டாரு. கவலைப்படாதம்மா, வீடு கிடைக்கல, அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு கொஞ்ச நாளைக்கு சாக்கு போய் சொல்லி அவளை தள்ளி போட்டிட்டு போலாமா? மகராசி, உன் நாத்தனார் மேகலா யாருன்னு தெரியாமலே மித்ரா மித்ரான்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தா. இப்ப ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டாளே. திலகா, அவ மட்டும் மனசு வச்சா மேகலா மித்ராவா இந்த வீட்லயே இருக்கலாம். ஆமா ஆமா திலகா, நாம ஏதாவது டிராமாகமா பண்ணி மேகலாவை இங்கே இருக்க வச்சிடலாம். நான் பெத்த மகளை ஏன் வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு டிராமா போடணுமாப்பா? இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுப்பா. கூட பிறந்தது ரெண்டும் அவளை இப்படி கரிச்சு கொட்டுதுங்களே.
சரி, நீ அப்படி என்னதான் பேசின? எனக்கு அப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல அனிதா. அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு பேசிட்டேன். அம்மாவை அவரு ஒதுக்கி வச்சிருக்காருங்கிற ஆதங்கம் என் அடி மனசுல இருக்குல்ல, அதான் என்னையும் மீறி கொட்டிட்டேன். அப்படி என்ன பேசின? பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் இடைவெளியும் பிள்ளைங்களை பாதிக்கும்னு சொல்லிட்டேன். அப்பா கிட்ட அப்படி பேசும்போது நான் ரொம்ப இமோஷனலா இருந்தேன். அது எனக்கு ரொம்ப அதிகமானு தோணுது. அதனால என்ன, நீ என்ன வேணும்ட்டு திட்டம் போட்டு அப்படி பேசின? ஏதோ மனசுல பட்டத உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் இமோஷனலா சொல்லிட்ட, அவ்வளவுதானே? ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிட்டேன். ஆனா நான் பேசினது சரியா தப்பா? இத பாரு, பேசின அப்புறம் இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நீ பேசின அப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணாரு, அதுதான் முக்கியம். என்ன டென்ஷன் ஆயிட்டாரா? அதான் இல்ல, அவர் எதுவுமே சொல்லல, சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க அப்பா யோசிக்க ஆரம்பிச்சாலே அது நல்ல விஷயம் தானே. நம்ம பண்ற சரி தப்புகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே அது நல்ல ஆரம்பம் தான். கண்மணியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப என்ன கில்ட்டியா ஃபீல் பண்றியா? பின்ன இருக்காதா? பூபதி கண்மணியை நல்லபடியா வச்சுக்கல, அவனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நாம அவளுக்கு பெரிய கெடுதல் செஞ்சுட்டோமோன்னு சங்கடமா இருக்கு. இது பாரு மேகலா, நம்ம சக்திக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சோம், தட்ஸ் ஆல். கண்மணியோட விஷயம் கைமீறி நடந்துச்சு, அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாதே. கண்மணியோட வாழ்க்கை எனக்கு பெரிய கவலையா இருக்கு. டோன்ட் வரி மேகலா, கண்மணி பத்தி நீ எனக்கு ஒரு விஷயம் சொன்னால, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அவ ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் இருக்கான்னு சொன்னல, அதனால அவ கண்டிப்பா இந்த பூபதியை மாத்திடுவா. கண்மணி பூபதியை மாத்திடுவா நான் சொல்றேன். மாத்திடுவா, கண்டிப்பா மாத்திடுவான்னு நம்பலாம். சரி, இங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு வீடு பார்த்தாச்சு. என்னாச்சு முகத்துல ஒரு வாட்டம்? இவ்வளவு நாளா எல்லார் கூடயும் இருந்துட்டேன், மனசுக்கு ரொம்ப நிறைவா குடும்பங்கிற பாதுகாப்போட இருந்து பழகிட்டேன். இப்ப மறுபடியும் பழைய வாழ்க்கை மாதிரி அதான் நான் உன்னோட எப்பவுமே இருக்கேன்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருக்கிற உணர்வு தானே வரும். அந்த மாதிரி நான் பல வருஷம் இருந்துட்டேன். அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு இவங்க கூட இருக்கணுங்கிற ஆசை எவ்வளவு வேகத்துல நிறைவேறிச்சோ அதே வேகத்துல முடிய போகுது. கவலைப்படாத மேகலா, நீங்க வரும்போது உன் குடும்பம் எங்கன்னு தெரியாம ஒரு நிலைமையில வந்த, ஆனா வந்த கொஞ்ச நாளே எவ்வளவு முன்னேற்றம் பாரு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இப்போ நீ மித்ராவா உன் குடும்பத்துல ஒரு முக்கியமான ஆளா மாறிட்டல. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்லயே நீ உன் குடும்பத்தோட நிரந்தரமா போய் சேரக்கூடிய காலம் வரதான் போகுது. நிச்சயமா அது நடக்கும், அதனால நீ கவலைப்படாத. வா. வாங்க போலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கும்பலா போனா ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தனியா போனோமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா, வந்தமான்ட்டு இருங்க. போங்க. அப்ப நீங்க போயிட்டு வாங்குங்க. சார், இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணோம். ஐயா, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லையா. தயவுசெய்து என்ன நம்புங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா. பார்க்கலாம் ஐயா, நான் சொல்றது தயவுசெய்து கேளுங்கய்யா, விட்டுருங்கய்யா. ஐயா, புள்ள வீட்டுக்காரையா, என்னை விட்டுருங்கய்யா, நான் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லையா. தயவுசெய்து சொல்றது கேளுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, உங்க காலில் வேணாலும் விழுகிறேன் ஐயா. தொலைச்சிடுவேன். பேர்ல தாண்டா நான் ஈஸ்வரன், உண்மையில நான் சனீஸ்வரன். உள்ள கொண்டு போய் பாட்டு கேட்டு. சரி. வணக்கம் சார். என் பேரு திலீபன், மலேசியால இருந்து வரேன். வா. என் வைஃப் காணாம போயிட்டாங்க. காணாம போயிட்டாளா? எங்க?
நீ மலேசியால இருக்க, அவ எங்க காணாத போனா? மலேசியால தான் சார் காணாம போனாங்க. மலேசியால தொலைச்சிட்டு வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற? சரி, உன் ஒய்ஃப் பேர்னா? மேகலா சார். போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இவதான் உன் ஒய்ஃபா? ஆமா சார். எங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் கூட இருக்கு சார். எவ்வளவு நாளா காணோம்? 1 வருஷமா காணோம் சார். கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்க? மலேசியன் போலீஸ்ல கொடுத்துருக்கேன். அவங்கள இங்க பார்த்ததா தகவல் கிடைச்சது, அதான் இங்க வந்தேன். யார் பார்த்தது? எங்க பார்த்தாங்களா? என் ஃப்ரெண்டு சொன்னான் சார். யார் உன் ஃப்ரெண்டு? பேரு தேவராஜ் சார். சரி, அவன் எங்க இருக்கான்? பெங்களூர்ல இருக்கான் சார். அவன் பெங்களூர்ல இருக்கான்ற, அவன் எப்படி இங்க வந்து பார்த்தான்? ஒரு வேலை விஷயமா வந்திருந்த போது பார்த்தேன்னு சொன்னான் சார். ஏதாவது பேசினானாமா? இல்ல சார். ஏன் சார்? வண்டியில போகும்போது எதர்ச்சியா பார்த்தானாமா. வண்டியை நிறுத்தி இறங்கி போய் பார்க்கறதுக்குள்ளார எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்றான் சார். ஆமா, உன் ஃப்ரெண்டு ஏன் வரல? கொஞ்சம் வேலையா இருக்காரு சார். சார், அவளை தேடி நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன். அவ இங்க எங்கேயாவது தான் சார் இருக்கணும். நீங்க தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் சார். பாஸ்போர்ட் காப்பி ஏதாவது இருக்கா? அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு சார். இந்தாங்க சார். சரி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதை எடுத்து அவள் செலவு பண்ணிட்டா. அதனால அவளை நான் திட்டிட்டேன். அதுக்காக கோச்சிக்கிட்டு போயிட்டா சார். அவ்வளோதான் பிரச்சனை, பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை சார். குழந்தைங்க ஏதாவது இருக்கா? ஒரு பொண்ணு சார். போட்டோ இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க சார். ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சார். டீடைலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. சரிங்க சார். மறக்காம உன் ஃபோன் நம்பர் அதில் எழுதிடு. ஓகே, வரேன் சார். சார், இந்த கம்ப்ளைண்ட்டை சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. தம்பி, உன் மேரேஜ் சர்டிபிகேட் டேட்டை பார்த்தேன். அதுவும் உன் குழந்தை வயசும் ரொம்ப வித்தியாசமா இருக்க. குழந்தைய பெற்றுட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி அப்புறமா கல்யாணம் பண்ணீங்களா? நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.